வணக்கம். தமிழ்நாடு அரசு சமச்சீர் கல்வி புதிய பாடநூல் 3ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் அலகு 2 பருப்பொருள்களின் நிலைகள். பருப்பொருள். ஆசிரியை லீலா, கீழ்காணும் படத்தை பார்த்து அதில் நீ பார்க்கும் பொருள்களை மட்டும் கூறு. லீலா: சரிங்க மேடம். சூரியன், ஆறு, படகு, வீடு, மரம், கார், பறவைகள். ஆசிரியை: மிகச்சரி. படத்தில் பல பொருட்கள் உள்ளன. அவற்றுள் சில இயற்கையானவை, சில மனிதனால் உருவாக்கப்பட்டவை. சூரியன், ஆறு, படகு, வீடு, மரங்கள், மலைகள், பறவைகள், விலங்குகள், கார் போன்றவை ஆகும். உங்களால் நம்மை சுற்றியுள்ள பல பொருட்களை பார்க்க முடியும். எவற்றையெல்லாம் நம்மால் பார்க்க தொட முடிகிறதோ அவை அனைத்துமே பருப்பொருள்களால் ஆனவை. எவற்றையெல்லாம் நம்மால் பார்க்க தொட முடிகிறதோ அவை அனைத்துமே பருப்பொருள்களால் ஆனவை. நிறையும் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையும், நன்கு கவனிக்கவும், நிறையும் இடத்தை அடைத்து கொள்ளும் தன்மையும் கொண்ட எந்த ஒரு பொருளும் பருப்பொருள்கள் எனப்படும். நிரப்புவோமா? நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் சிலவற்றை பட்டியலிடுக. 4 பொருட்களை எழுத வேண்டும். மேலும் தெரிந்து கொள்வோமா? நிறை என்றால் என்ன? ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். பருப்பொருள்கள் நம்மை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. நாம் சுவாசிக்கும் காற்று, எடுத்துக்கொள்ளும் உணவு, பருகும் நீர் என நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே பருப்பொருள்களால் ஆனவை. நீயும் பருப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடத்தின் அளவே அதன் கன அளவு எனப்படும். 2.1 பருப்பொருள்களின் நிலைகள் மற்றும் பண்புகள். பருப்பொருள்கள் திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளில் உள்ளன. திண்மம், திரவம், வாயு. திண்ம பொருட்கள் கடினமானது, குறிப்பிட்ட வடிவம் கொண்டது, குறிப்பிட்ட கன அளவு கொண்டது. திரவ பொருட்கள் கடினமற்றது, குறிப்பிட்ட வடிவம் இல்லை, குறிப்பிட்ட கன அளவு கொண்டது. வாயு பொருட்கள் கடினமற்றது, குறிப்பிட்ட வடிவம் இல்லை, குறிப்பிட்ட கன அளவு இல்லை. திண்ம பொருள். முயற்சி செய்து பார்ப்போமா? ஒரு பென்சிலை அழுத்தி பார்க்கவும். பென்சில் கடினமாக உள்ளதா? ஆம் அல்லது இல்லை. சரியான விடையை கூறவும். குறிப்பிட்ட வடிவமும் கன அளவும் கொண்ட பொருள் திண்ம பொருள் எனப்படும். இது குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும். திண்ம பொருளில் துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருப்பதால் அவை இயல்பாக நகர முடியாது. இதனை உடைக்கும் போதோ அல்லது வெட்டும் போதோ மட்டுமே இதன் வடிவத்தை மாற்ற முடியும். திண்ம பொருளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மரப்பெட்டி, ஆப்பிள் பழம், டைரி நோட், ரோஜாப்பூ, கற்கள் போன்றவை திடநிலையிலுள்ள பொருட்கள், அதாவது திண்ம பொருட்கள். திரவம். செய்து பார்க்கலாமா? 1. 4 வேறுபட்ட வடிவங்களை கொண்ட 1 லிட்டர் புட்டிகளை மேசையின் மீது வைக்கவும். 2. வாளி நிறைய நீர் எடுத்து கொள்ளவும். 3. ஒரு மாணவரை அழைத்து காலி புட்டிகளை பிடிக்கச் செய்து மற்றொரு மாணவரை குவளைகளை கொண்டு நீரினை நிரப்பச் சொல்ல வேண்டும். 4. மற்றொரு மாணவரை கீழுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்ய சொல்லவும். புட்டி 1, புட்டி 2, புட்டி 3, புட்டி 4 எத்தனை குவளை நீர் பயன்படுத்தப்பட்டது? வெவ்வேறு
அளவிலுள்ள வடிவத்திலுள்ள அளவல்ல வெவ்வேறு வடிவத்தில் உள்ள புட்டிகளை எத்தனை குவளை கொண்டு நீர் நிரப்பப்பட்டது என்பதை அந்தந்த கட்டங்களில் நிரப்ப வேண்டும். புட்டிகளின் வடிவம் வரைதல். ஒவ்வொரு புட்டியும் என்னென்ன வடிவத்தில் இருந்தது என்பதை அந்தந்த புட்டிகளின் கட்டங்களில் வரைய வேண்டும். ஒவ்வொரு புட்டிகளிலும் சம எண்ணிக்கையிலான குவளைகளினால் நீர் நிரப்பப்பட்டதா, ஆம் அல்லது இல்லை, இவற்றுள் சரியானதை இந்த காலியான கோட்டில் எழுதவும். அனைத்து புட்டிகளிலும் சம அளவு நீரால் நிரப்பப்பட்டது, மேலும் புட்டிகளின் வடிவத்தினை நீர் பெற்றது. சிந்திக்கலாமா? 1. உனது நீர் புட்டியின் வடிவம் என்ன? 2. நீங்கள் தரையிலோ அல்லது மேசையின் மீதோ நீரை ஊற்றினால் என்ன நிகழும்? பின்வரும் படங்களை கவனி. திரவங்களின் வடிவம் அது உள்ள குவளைகளை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. மண்ணெண்ணெயை புட்டியில் ஊற்றுதல், புட்டியில் உள்ள எண்ணெய், ஜாடியில் உள்ள பால், குவளையில் உள்ள பழச்சாறு, குவளையில் நிரப்பப்பட்ட நீர். படத்தில் வெவ்வேறு அளவுகளில் வடிவங்களில் புட்டியும் குவளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் உள்ள நீர்ம நிலையில் உள்ள திரவ பொருட்களும் அந்த வடிவங்களில் உள்ள அந்த பொருட்களின் வடிவங்களுக்கு ஏற்ப நீர்ம பொருட்களின் வடிவங்களும் மாற்றம் பெற்றிருக்கின்றன என்பதை படங்களை பார்த்து அறிந்து கொள்ளலாம். இவற்றின் மூலம் திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவமில்லை, அவை நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரங்கள், அதாவது குவளைகள், புட்டிகள் போன்றவற்றின் வடிவங்களுக்கு ஏற்பவே திரவ பொருட்களும் வடிவத்தை பெறுகின்றன என்பதை அறியலாம். திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, ஆனால் இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பு உண்டு. இவை குறிப்பிட்ட கன அளவு கொண்டவை. இவை வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தின் வடிவத்திலேயே இருக்கும். திரவங்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக பாயும், ஏனெனில் திரவங்களில் உள்ள துகள்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். தொட்டு பார்த்து உணர்வோமா? பல்வேறுபட்ட திரவங்கள் வெவ்வேறு பாத்திரங்களில் வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்களை ஒவ்வொருவராக அவற்றை தொட்டு பார்த்து உணரச் செய்தல் வேண்டும். அவற்றின் ஒட்டும் தன்மை அல்லது செறிவு பற்றி மாணவர்களிடம் கேட்டு அது எவ்வகை திரவம் என கேட்டறிக. வழுவழுப்பான திரவம், ஒட்டும் திரவம், நீர்த்த திரவம், அடர்த்தியான திரவம். இத்தகைய தன்மைகளின் அடிப்படையில் படத்தில் உள்ள திரவங்கள் எத்தகைய திரவங்கள், அந்த திரவங்களின் பெயர்கள் என்ன என்பதை மாணவர்கள் குறிப்பிட வேண்டும்.